ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் நீங்கள் கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்கள். எல்லோரும் கிறிஸ்மஸை நல்லபடியாக கொண்டாடுறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன பண்ணுன்னா, எவரி 15 மினிட்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கான டேட்டாவை எனக்கு மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எதனால் எனக்கு இது தேவைன்னா, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ என்னால் மார்க்கெட்டை ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ அதனால் என்னோடய ஒர்க்கில் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதனால் எனக்கு வந்து மார்க்கெட்டோட அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஹிஸ்ட்ரி தெரியணும். அதனால் நான் எவ்ரி 15 மினிட்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு எனக்கு மெயில் வர மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்க்ரீனில் இப்போ நான் என்னோடய பர்சனல் மெயில் ஐடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த மெயில், நான் சொன்ன மெயில். ஸோ எனக்கு இது எவ்ரிடே மெயில் வரும். ஸோ நான் எனக்கு மெயில் பாக்ஸ் ஃபுல்லாகிடுறதுனால நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு நேற்று வந்த மெயில் மட்டும் தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாக்கி எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நேற்று வந்த மெயில் வந்து நேற்று மொத்தம் எனக்கு 26 மெயில் வந்திருக்கு. ஸோ அது வந்து நான் இப்போ உங்களை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெயில் எனக்கு எப்போ வரும்னா 9:30, நெக்ஸ்ட்டு 9:45, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி டில் 3:15 வரைக்கும் எனக்கு மெயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மெயில் வந்து 3:15. ஸோ ஃபஸ்ட்டு மெயில் பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு எக்ஸல் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த எக்ஸல் வழியாக தான் எனக்கு வந்து டேட்டா அப்டேட் ஆகி எனக்கு மெயில் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைம் ஸ்டாம்ப் எத்தனை மணிக்கு வந்து அந்த டேட்டா கேப்சர் பண்ணுது, இது அந்த டைமில் நிஃப்டியோட ஸ்பாட் எவ்வளோ, அது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இப்போ நான் இங்கே வந்து 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், 26,500 அண்ட் 25,900. ஸோ அது வந்து எந்த எக்ஸ்பைரி. ஸோ கரண்ட்டாக நான் வந்து அப்கமிங் எக்ஸ்பைரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சிஇயா பிஇயா. ஸோ அதோட இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு லேட்டர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சொன்னால் புரியாது, இது சும்மா என்னோடய கஸ்டமைசேஷனுக்காண்டி நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி எனக்கு இப்போ நெக்ஸ்ட் மெயிலில் என்ன வரும்னா, திரும்ப இதில் அடுத்த என்ட்ரி போட்டு எனக்கு இதே சீட் வந்து மெயில் வரும். ஸோ இது வந்து 9:45. ஸோ இங்கே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 2வது ரோவில் 9:45 டேட்டா இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா, இப்போ நான் வந்து இதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ எனக்கு புதுசாக ஒரு சினாரியோ ஸ்ட்ராட்டஜி வந்து டெஸ்ட் பண்ணணுன்னா, நான் வந்து ஃபுல் அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இதில் போட்டுட்டேன்னா எனக்கு வந்து சப்போஸ் அந்த ட்ரேடு வந்து நம்ம ரியலாக எடுத்துருந்தால் நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டாக லாஸாக இருக்குமோ அது வந்து எனக்கு நான் டேட்டாலே நான் வந்து பார்த்துக்குவேன். இது வந்து ரியல் டைம் பேக் டெஸ்டிங்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்காகனா, அதான் நான் சொன்னல, இப்போ வந்து நம்மள்ட்ட கேஷ் இல்லை, நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மெத்தட்ஸை. ஸோ இப்போதைக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணால் அது எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்போ தான் நான் அதில் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ தான் நான் வந்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நான் இப்போ அதுலேயுமே நான் வெரிஃபைட் P&L வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் பாஸ்ட் 2 டேஸாக. ஸோ அதை பார்த்தாலும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக நான் அல்கோ ட்ரேட் பண்ணுறேன்னா, நம்ம ட்ரேடர்ஸ்க்கு வந்து மெயின் இஷ்யூ என்னன்னா, மெயின் எனிமி என்னன்னா நம்மளோட எமோஷன்ஸ் தான். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டாலோ இல்லை மைனஸில் போயிட்டாலோ நம்ம அந்த ரெட் கலர் பார்த்தாலே நமக்கு வந்து எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நம்ம ரிவெஞ்ச் ட்ரேட் எடுப்போம், ஒரே நாளைக்கு மல்டிபிள் ட்ரேட் எடுப்போம். ஸோ அதனாலேயே நம்ம வந்து லாஸ் பண்ணிடுவோம் நிறையா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மேபி இந்த ஸ்ட்ராட்டஜியோட 2 வீக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நான் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நீங்களும் தான் பேக் டெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன ரீச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். பை பை.